இஸ் யோர் பிக்கெஸ்ட் ஃபெயிலியர்? இது கேட்ட உடனே ஐ டோன்ட் ஃபெயில், சம்டைம்ஸ் திங்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்றது ஒரு ராங்கான அப்ரோச். இன்டர்வியூர் எதிர்பார்க்கறது உங்களோட கொலாபரேஷன் ஸ்டைலை அனலைஸ் பண்றது தான். ஸோ லீடரா இருந்தாலும் ஃபாலோவரா இருந்தாலும் உங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்கு, டீம்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது நீங்க எப்படி அதை ரிசால்வ் பண்றீங்க, அண்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்னு தான். How do you handle stress and pressure? இது கேட்ட உடனே stress, I don't get stressed, work gives me energy and சொன்னீங்கன்னா மாட்டுப்பீங்க. இன்டர்வியூஸ் நினைச்சாலே நர்வஸா ஃபீல் பண்றீங்களா? அப்போ அடுத்து வர 10 மினிட்ஸ்ல நான் கவர் பண்ண போற டாப் 10 HR क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் அதுக்கான கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜிஸோட உங்களோட இன்டர்வியூ கேமே சேஞ்ச் பண்ணிடலாம். அது நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம ஃபிட் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, tell me about yourself. இது ஒரு கிளாசிக்கான ஓபனர். ஆனா மோஸ்ட் பீப்பிள் மிஸ்டேக் பண்றது இந்த क्वेश्चनல தான். இந்த क्वेश्चन மூலமா இன்டர்வியூர் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்றப்போ அவங்க கேக்குறது உங்களோட லைஃப் ஸ்டோரி கிடையாது. இந்த ஜாப்க்கு நீங்க எப்படி சூட் ஆவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மட்டும்தான். அது உங்களோட பர்சனல் டீடைல்ஸோட ஈஸியா சொல்லணும். ஐம் ஜான், கிராஜுவேட்டட், லுக்கிங் ஃபார் அ ஜாப்னு நீங்க சொல்றப்போ அவங்க தேடுற டீடைல்ஸ் உங்களோட ஸ்டோரியில அவங்களுக்கு கிடைக்காது. இந்த क्वेश्चनக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். Hi, I'm John and I recently graduated from Stanford with a degree in biology. During my studies, I discovered a passion for biotechnology. Outside of academics, I'm kind of a person who communicates science to laymen. Now, I'm super excited to bring all of that energy into my first professional role. இதுல கீ என்னன்னா, நீங்க சொல்ற ஸ்டோரி பஞ்சியா, பர்சனலா அண்ட் பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். உங்க ரெஸ்யூம்ல இருக்கிற எல்லா விஷயம் இங்க சொல்லணும்னு தேவையில்லை. இந்த क्वेश्चन இன்னும் பெட்டரா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபுல் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செகண்ட் क्वेश्चन, explain your project. இது கேட்ட உடனே நம்ம my project title is we built a database on இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பத்தியே நிறைய சொல்லுவேன். ஒரு இன்டர்வியூர் இந்த क्वेश्चन கேட்கிறப்போ உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது உங்களோட ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் கொலாபரேட்டிவா நீங்க எப்படி இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்றீங்க அண்ட் உங்களோட இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் தான். ஸோ நீங்க கொடுக்க போற ஆன்சர்ல உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குன்னு இன்டர்வியூருக்கு தெரியும். அதுக்கு நீங்க இந்த சாம்பிள் ஆன்சரை யூஸ் பண்ணிக்கலாம். மை ஃபேவரட் ப்ராஜெக்ட் வாஸ் we were trying to solve a real world problem and it was very challenging. The toughest part was that specific challenge, but we overcame it by innovative solution. It wasn't perfect, but I learned so much about the skills you acquired. முதல்ல நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுல உங்களோட ஃபேவரட் ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க எந்த ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்றப்போ நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, அண்ட் ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட் மூலமா உங்களோட ஸ்கில் செட் எப்படி இம்ப்ரூவ் ஆனதுன்னு நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ப்ராஜெக்ட் பேஸ்டு क्वेश्चनல உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் தெரியும். நம்பர் 3, what are your strengths? இந்த क्वेश्चन கேட்ட உடனே I'm hard working, detail oriented, optimistic ன்னு நம்ம சொன்னாலும் இன்டர்வியூர் நம்ப போறதில்லை. எப்போ வரைக்கும் நம்ம அதுக்கான ஒரு ப்ரூஃப் கொடுக்கிற வரைக்கும். ஸோ நீங்க சொல்ற ஆன்சர்ல இன்டர்வியூர் எதிர்பார்க்கறது அந்த ஸ்பெசிபிக் ஸ்ட்ரென்த், அதுக்கான கான்டெக்ஸ்டுவல் ஸ்டோரி அண்ட் தேர்ட் பார்ட்டி அதை எப்படி வேலிடேட் பண்ணாங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இம்பாக்ட் பண்ணதுன்னு தான். ஸோ நீங்க சொல்ற எல்லா ஸ்ட்ரென்த்துக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும். இப்போ சப்போஸ் நீங்க காம் அண்ட் கம்போஸ்ட்னு சொன்னீங்க, அதுக்கான பேக் ஸ்டோரியில ஒரு கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ல டீம் ஸ்டக் ஆனப்போ இதே ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நீங்க எப்படி ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணீங்க அன்னு சொன்னா அப்போ உங்களோட ஸ்ட்ரென்த் வேலிடேட் ஆன மாதிரி. ஸோ நீங்க சொல்ற எல்லா ஸ்ட்ரென்த்ஸ் நீங்க சொல்ற ஸ்டோரிஸ்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணதா இல்லையா, இது பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆன்சர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெம்ப்ளேட் நீங்க யூஸ் பண்ணலாம். I have discovered I am exceptional at the specific strength. For instance, during a specific period, I demonstrated how I use that strength, and my colleagues often seek me out when they need help with that related situation because they'll know I have this unique approach. So நீங்க சொல்ற அந்த specific strength உங்களோட ஸ்டோரியில எவ்வளவு இம்பாக்ட் காமிச்சதுன்னு பேஸ் பண்ணி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்ல இம்பாக்ட் இருக்கும். நம்பர் 4, what is your biggest failure? இது கேட்ட உடனே ஐ டோன்ட் ஃபெயில், சம்டைம்ஸ் திங்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்றது ஒரு ராங்கான அப்ரோச். இன்டர்வியூர் இந்த क्वेश्चन கேட்கிறப்போ அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நம்மளுக்கு எவ்வளோ செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு, ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எவ்வளோ லேர்னிங் கெப்பாசிட்டி அக்வயர் பண்றோம் அண்ட் ஒரு சிச்சுவேஷன் நெகட்டிவா போனப்போ எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கிறோம் தான். ஸோ இது ஒரு ட்ராப்பான क्वेश्चन இல்ல, உங்களோட growth காமிக்கிற ஒரு brilliant opportunity. For example, during my junior year, I took on leadership of our engineering competition team. I was so focused on the technical aspects that I completely neglected team communication. 2 weeks before the deadline, we realized we had duplicate work and incompatible designs. We missed the submission deadline despite pulling all-nighters. What I learned was invaluable. Technical excellence means nothing without effective collaboration. Now, I always implement check-in systems from day one of any project and prioritize clear role definition before diving into execution. So, இந்த எக்ஸாம்பிள்ல அவங்க எப்படி ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி டீம் கம்யூனிகேஷன் அண்ட் ஒரு கீ ஆஸ்பெக்டை மிஸ் பண்ணிட்டு டீம்
ஒர்க் எல்லாமே டெட்லைன்ல சப்மிட் பண்ண முடியாம வேஸ்டா எப்படி போச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஆனா லேட்டர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியில அதுல இருந்து அவங்க எப்படி அந்த ப்ராப்ளம ஐடென்டிஃபை பண்ணாங்க, அது திரும்பி நடக்காம எப்படி மெஷர்ஸ் எடுக்கிறாங்கன்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ இதுல ப்ரோ டிப் என்னன்னா, நீங்க எப்போ ஒரு விஷயம் கத்துப்பீங்களோ ஃபெயிலியர் இட்செல்ஃப் மேட்டர்ஸ் லெஸ். நம்பர் 5, டெல் மீ அபவுட் யுவர் டீம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த क्वेश्चन கேக்குறப்போ இன்டர்வியூவர் எதிர்பார்க்கிறது உங்களோட கொலாபரேஷன் ஸ்டைல அனலைஸ் பண்றதுக்கு தான். சோ லீடரா இருந்தாலும் ஃபாலோவரா இருந்தாலும் உங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்கு, டீம்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது நீங்க எப்படி அதை ரிசால்வ் பண்றீங்க, அண்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்னு தான். I'm a team player, I get along with everyone அனே ஒரு வேக் ஆன்சர் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுங்க. During our senior capstone project, our team of 5 faced a classic challenge, integrating different coding styles and approaches. I was responsible for the back-end architecture, but we hit a roadblock when my API structure clashed with the front-end expectation. Instead of pushing my approach, I organized a whiteboard session where we mapped everyone's components. This revealed a hybrid solution that actually improved performance by 30%. What I've learned is that best teamwork happens when you balance advocacy for your ideas with genuine curiosity about others' perspectives. இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல ஒரே டீம்ல இருக்கிற 5 டிஃபரெண்ட் பீப்புள் அவங்களோட டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் மூலமா ஹிட் ஆன ஒரு ரோட் பிளாக்க நம்ம கேண்டிடேட் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ண API ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரண்ட் எண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணலன்னு வந்த இந்த கிளாஷை நம்ம கேண்டிடேட் ஒரு ஒயிட் போர்ட் செஷன் மூலமா ரிசால்வ் பண்ணாங்க. இந்த ஒயிட் போர்ட் செஷன் அண்ட் மேப்பிங் மூலமா எப்படி அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதுன்னு குவான்டிடேட் பண்ணி காமிச்சாங்க. அண்ட் ஃபைனலா இந்த டீம் ஒர்க்னால அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்றப்போ நீங்க மத்தவங்க கூட எப்படி பழகுறீங்கன்னு மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, மத்தவங்க கூட எப்படி சேர்ந்து ஒர்க் பண்றீங்க அதனால வர இம்பாக்ட் என்ன இருக்குன்னு தான் இம்பார்ட்டன்ட். क्वेश्चन நம்பர் 6, how do you handle stress and pressure? இது கேட்ட உடனே stress, I don't get stressed, work gives me energy ன்னு சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. இந்த क्वेश्चन கேக்குறப்போ இன்டர்வியூவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி உங்களோட அப்ரோச் எவாலுவேட் பண்றது தான். சோ உங்களோட ஆன்சர்ல நீங்க எப்படி அடாப்ட் ஆவீங்க, எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். Like this classic example, I have learned to see stress as information, not the enemy. During our database migration project, we discovered critical incompatibilities 48 hours before launch. Instead of panicking, I first took 15 minutes to map out exactly what was at stake and what options we had. I have built a 3-part system. First, I clarify what's actually under my control. Second, I break overwhelming challenges into smaller, manageable tasks. Third, I have learned that brief strategic breaks, even just a 10-minute walk, actually accelerate problem solving rather than delay it. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம கேண்டிடேட் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு எதிரியா இல்லாம ஒரு இன்ஃபர்மேஷனா பாக்குறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் ஒரு டெட்லைன் குள்ள சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கிறப்போ அவங்க எப்படி இருக்கிற டைம் அண்ட் ஆப்ஷன்ஸ் எவாலுவேட் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க. அண்ட் நார்மலா அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் எப்படி இருக்கும்னு சொன்னது தான் ஹைலைட். சோ இந்த क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்றப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸோட டைம் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும். நம்பர் 7, what certificates are you pursuing? இன்டர்வியூவர் இந்த क्वेश्चन கேக்குறப்போ அவங்களோட ஹிடன் அஜெண்டா உங்களோட growth mindset எவாலுவேட் பண்றது தான். உங்களுக்கு எவ்வளவு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கு, இண்டஸ்ட்ரி பத்தி எவ்வளவு அவேர்னஸ் இருக்குன்றது நீங்க கொடுக்குற ஆன்சர் பேஸ் பண்ணி தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஆன்சர் கொடுக்கலாம். I approach learning as a strategic investment. Recently, I completed the AWS Solution Architect certification because cloud infrastructure is transforming. Currently, I'm exploring machine learning fundamentals through Stanford's online course and applying what I learned in weekly coding challenges. What excites me is connecting theoretical concepts to practical applications that solve real problems. Certificates என்றது நீங்க செல்ஃபா மோட்டிவேட்டடா இருக்கீங்க and industry trends தெரிஞ்சுக்கிறீங்கன்றதுக்கு proof. So, ஒரு active LinkedIn profile where you post all the certifications is very, very important. Question number 8. Do you have any questions for us? இதுக்கு no, we have covered everything. Or what is the salary again? and கேக்குறது கொஞ்சம் under confident இருக்கும். இந்த क्वेश्चन கேக்குறதே நீங்க கம்பெனி பத்தி எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, இன்டர்வியூல எவ்வளவு எங்கேஜ்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சோ அவங்க உங்களை எவாலுவேட் பண்றது இல்ல, நீங்க கேக்குற क्वेश्चंस மூலமா நீங்களும் அவங்களை எவாலுவேட் பண்றீங்கன்னு தெரியும். இதுக்கு ஆன்சரா நீங்க கம்பெனி பத்தி கியூரியஸா இந்த क्वेश्चंस கேட்கலாம். நம்பர் 1, அவங்களோட ரீசென்ட் ஒர்க் பத்தி கேட்கலாம். Something like this. Firstly, I noticed your team recently launched this specific product. What technical challenges surprised you during the implementation? இந்த क्वेश्चन மூலமா அவங்களோட ப்ராசஸ் பத்தி நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு தெரியும். நம்பர் 2, அவங்களோட கம்பெனி பட்ஜெட் பத்தி கியூரியஸா இருக்கிற क्वेश्चंस கேட்கலாம். Something like this. How does the team balance immediate product needs versus technical debt management? Number 3,
உங்களோட ஆன்போர்டிங் ப்ராசஸ் பத்தி கேட்கலாம். Something like this. I'm curious about your onboarding process. What do successful new hires typically accomplish in their first 90 days? So உங்களோட क्वेश्चंஸை நீங்க ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட கம்பெனி பத்தி நீங்க கியூரியஸா இருக்கிற மாதிரி क्वेश्चंஸை கேட்கணும். Question number 9. Why this company? இது ஒரு கிளாசிக் क्वेश्चन. எந்த ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போனாலும் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூர் இந்த क्वेश्चन கேட்கறதே கம்பெனி பத்தி நீங்க எவ்வளவு தரோவா ரிசர்ச் பண்ணிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான். அவங்களோட கல்ச்சர்ஸ் கூட நீங்க அலைன் ஆவீங்களா இல்லையா, நீங்க லாங் டர்மா அவங்க கூட ஒர்க் பண்ண முடியுமா இல்லையா. So your company seems really good, you have a great name, your company is very popular and that's why and சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. Instead நீங்க இந்த எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கணும். What drew me to your company specifically is your approach to unique value. I was particularly impressed by this recent achievement or their product, especially the way your team handled that specific technical challenge. Beyond the technical aspects, your commitment to company value that resonates with you aligns with my personal values. I have actually been following your CTO's blog post about specific topic and her perspective on the industry trend resonated with my own experience developing a similar project. இந்த மாதிரி ஆன்சர் மூலமா கேண்டிடேட் எப்படி வெறும் அவங்களோட ஹோம் பேஜ் மட்டும் இல்லாம பிளாக் போஸ்ட், CEO, CTO பொசிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட கோர் வேல்யூஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு இன்டர்வியூருக்கு புரியும். லாஸ்ட் क्वेश्चन, where do you see yourself in 5 years? இன்டர்வியூர் இந்த क्वेश्चन கேக்குறது உங்களோட ஆம்பிஷன் லெவலை அசஸ் பண்றதுக்கு தான். உங்களோட கோல்ஸ் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு, உங்களோட ஆம்பிஷன்ஸ்க்கு நீங்க எவ்வளவு கமிட்டடா இருக்கீங்கன்னு நீங்க கொடுக்குற ஆன்சர்ல இருக்கு. I will probably be running my own company or I will be in your position and வேகா ஒரு ஆன்சர் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். In 5 years, I envision having developed deep expertise in this specific technical area, perhaps leading a small team focused on this relevant function. I am particularly interested in growing my skills in this emerging technology that is relevant to the company that you are currently interviewing for. So உங்களோட கோல்ஸ் ரியலிஸ்டிக்கா, growth oriented-ஆ உங்களோட பர்சனல் அண்ட் கம்பெனியோட சக்சஸ்க்கு நீங்க காமிக்கிற கமிட்மெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. இந்த டாப் 10 क्वेश्चंஸை நீங்க ப்ரிப்பேர் ஆகுறது இம்பார்ட்டன்ட். ஆனா ஓவர் ரிஹார்ஸ் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்டான டெம்ப்ளேட் ஆன்சரை எல்லா கம்பெனிஸ்ல எல்லா இடத்துலயும் கொடுக்க முடியாது. சோ உங்களோட அத்தென்டிக் செல்ஃபை ரிஃப்ளெக்ட் பண்ற ஆன்சர்ஸ் நீங்க கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு क्वेश्चन உங்களுக்கு தெரியாம கேட்டா அது தெரியாதுன்னு சொல்றதுக்கு தயங்காதீங்க. அண்ட் இன்டர்வியூவை எப்பவுமே தேங்க்யூ நோட்டோட எண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி இன்டர்வியூ டிப்ஸ், டெக் அண்ட் ஜாப் அப்டேட்ஸ்க்காக ஃபிட்டா அகாடமியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. See you in the next video.